Hello my dear students, this is Gautaman, your income tax teacher. This is my 5th video class on assessment of firms. I hope you all seen my previous 4 videos on income from profession. ஸோ இந்த 4 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸில் இருக்கிற இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் அதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நீங்கள் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ரைட். ஸோ இதுக்கு முந்தைய 4 வீடியோ கிளாஸ்லேயே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுற 3 ப்ரொஃபஷனல் கெயினை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டாக்டர் அண்ட் லாயருடைய ப்ரொஃபஷனல் கெயினை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இதுக்கு முந்தைய 4 ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ரைட். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ம்ஸ். அதாவது உங்களுடைய சிலபஸில் 4th யூனிட்டில் லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா? ரைட். ஸோ இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ம்ஸை இந்த வீடியோ கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ரைட். ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ம்ஸை டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இல்லைங்களா? ரைட். ஸோ ஃபேர்ம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு இல்லையா? ரைட். ஸோ ஏன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபேர்மை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதோட டேக்ஸ் லைபிலிட்டியும் அசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆகையால் ஃபேர்ம்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? ரைட். ஸோ அப்போ ஃபேர்ம்னா என்ன தமிழில் சொல்லுவாங்க அப்படின்னா, நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ரைட். ஸோ அப்போ ஃபேர்ம் என்பது என்ன? நிறுவனம் தமிழில் சொல்லுவாங்க, என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ரைட். ஸோ அப்போ ஃபேர்ம்னா என்ன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப்னா என்னென்னு பார்க்கணும். கரெக்டுங்களா? ரைட். ஸோ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்னா என்னென்னு நீங்கள் 11th 12th படிச்சிருப்பீங்க. பார்ட்னர்ஷிப்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க? கூட்டாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட். ஸோ பார்ட்னர்ஷிப் ஆக்டும் உங்களுக்கு தெரியும். செக்ஷன் 4 ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இல்லையா? அந்த 1932 பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பார்ட்னர்ஷிப் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் இஸ் எ ரிலேஷன் பிட்வீன் persons who have agreed to share the profit of a business carried out on by all or any one of them acting for all. இதுதான் இல்லை இந்த டெஃபினேஷனை எல்லாருமே உங்களுடைய ஆழ் மனசில் 12th 11th 12th நீங்கள் படிச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? ரைட். ஸோ அது கூட்டாண்மை என்பது என்னது? ரிலேஷன் பிட்வீன் பர்சன்ஸ் who have agreed to share the profit of a business carried out on by all or any one of them acting for all. இதுதான் பார்ட்னர்ஷிப்போடைய மீனிங் இல்லைங்களா? ரைட். ஏன் சார் இங்கே ஃபேர்மோட இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப் பற்றி பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அந்த சந்தேகத்துக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லும்பொழுதே பக்கத்துலேயே ஒரு வேர்டை சேர்த்து தான் சொல்லுவீங்க. பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ பார்ட்னர்ஷிப்புக்கும் ஃபேர்முக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர்ம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபேர்ம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் என்டிட்டினா இப்போ தான் சொன்ன தமிழில் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேர்ம்னாலும் நிறுவனம் தான். அண்ட் என்டிட்டி விச் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இப்போ புரியுதுங்களா? நான் எதுக்காக பார்ட்னர்ஷிப்போடைய மீனிங்கை ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன்னு புரியுதுங்களா? அப்போது பார்ட்னர்ஷிப்போ அக்ரிமெண்ட்டோடைய வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேர்ம், அந்த என்டிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது ரிசல்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டோடைய ஒரு வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னா இந்த ஃபேர்ம்னு சொல்லுவாங்க, அல்லது என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ரைட். ஸோ அப்போ பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டோடைய அந்த ரிசல்ட்டோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஃபேர்ம். அதனால பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டுங்களா? அப்போ பார்ட்னர்ஷிப் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபேர்ம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஃபேர்ம்னா என்ன? அண்ட் என்டிட்டி விச் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இது மட்டுமல்ல, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஃபேர்மோடைய மீனிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே அசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஃபேர்மோடைய மீனிங் அசைன் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரமல்ல, லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, எல்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் ஓகே, கேள்விப்பட்டனாலும் இந்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்எல்பி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. எல்எல்பி அப்படின்னா லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அதுக்கு 2008 எல்எல்பி ஆக்ட் என்ன அப்படின்னா 2008. எப்படி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 அதே போல் எல்எல்பி ஆக்ட் என்பது 2008. இந்த 2 ஆக்ட்லையுமே இந்த ஃபேர்மோடைய மீனிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசைன் பண்ணியிருக்காங்க. ஆகையால் நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், எல்எல்பியை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ரைட். அப்போ பார்ட்னர்ஷிப்னா உங்களுக்கு இதுக்கு முன்பதாக நீங்கள் உங்களுடைய கிளாஸில் நீங்கள் யூ மைட் ஹவ் ஸ்டடிட் தி term partnership இல்லைங்களா? ரைட். ஸோ பார்ட்னர்ஷிப் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன் who have agreed to share the profit of a business carried out on by all or any one of them acting for all. கரெக்டுங்களா? ரைட். ஸோ இதுதான் பார்ட்னர்ஷிப்னு பார்த்துருப்போம். இப்போது நான் என்ன சொன்னேன், ஃபேர்ம்னா என்ன சொன்னேன், நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
அந்த நிறுவனம்னா என்ன, an entity அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, ரைட். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டோடைய ஒரு வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னா இந்த ஃபேம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ரைட். ஸோ இந்த ஃபேமோடைய மீனிங் எங்கே அசைன் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஒன்று பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 சொல்லியிருக்காங்க, அண்ட் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008 சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ரைட். ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப்பை நம்ம பார்த்தாச்சு, அதன் பிறகு ஃபேம் பார்த்தாச்சு, அதோட மீனிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அதாவது LLP இல்லைங்களா, ரைட். ஸோ இந்த LLP என்பது இட் இஸ் a new form of business organization brought into existence by the LLP Act 2008 applicable in the whole of India. Limited liability partnership என்பது it is a new form of organization brought into existence. எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் எது மூலமாக கொண்டு வராங்க, by the LLP Act 2008. இந்த ஆக்ட் ஆனது பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் இந்த ஹோல் ஆஃப் இந்தியா முழுவதும் இந்த ஆக்ட் ஆனது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செயல்படுத்திக்கலாம், கரெக்டுங்களா, ரைட். ஸோ அது மட்டும் இல்லை, இட் இஸ் எ கார்ப்பரேட் ஃபார்ம் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இட் இஸ் எ கார்ப்பரேட் ஃபார்ம் ஆஃப் பார்ட்னர்ஷிப். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்போம் பாருங்கள், செப்பரேட் லீகல் என்டிட்டி. செப்பரேட் லீகல் என்டிட்டி, நீங்கள் இந்த செப்பரேட் லீகல் என்டிட்டி ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. கம்பெனியோடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதுபோல் எல்எல்பியோடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் என்ன அப்படின்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி விச் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இட்ஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் கேரிஸ் லிமிட்டட் லைபிலிட்டி ஃபார் தெம் இல்லையா, ரைட். ஸோ எப்படி வந்து ஒரு கம்பெனியில் வந்து கம்பெனி ஆர்டிஃபிஷியல் பர்சன் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அண்ட் 2013 படி ரெஜிஸ்டர் பண்ண பிறகு கம்பெனி நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் இல்லையா. அந்த கம்பெனி அவருடைய ஃபீச்சர் என்ன அப்படின்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லை. அந்த செப்பரேட் லீகல் என்டிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு கம்பெனி ஆர்டிஃபிஷியல் பர்சன் நம்ம சொல்கிறோமோ இல்லையா, ஒரு கம்பெனி ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்கிறோமோ அப்போவே விச் கேன் டிஸ்டிங் ஃப்ரம் இட்ஸ் அதோட ஆப்ரேஷன் விச் கேன் பி டிஸ்டிங் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ் இல்லையா, ரைட். அது தனி இது தனி, இது ஆர்டிஃபிஷியல் பர்சன் இல்லையா, அந்த கம்பெனி இயக்கிறது நேச்சுரல் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லைங்களா, அது தனி இது தனி, விச் கேன் டிஸ்டிங் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ். அதே போல் இங்கே லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு எதை சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விச் இஸ் டிஸ்டிங் ஃப்ரம் இட்ஸ் பார்ட்னர்ஸ், கரெக்டுங்களா, அண்ட் கேரிஸ் லிமிட்டட் லைபிலிட்டி ஃபார் தெம். இந்த எல்எல்பி ஆக்ட் என்ன அப்படின்னா 2008. இந்த ஆக்ட் வந்து இந்தியா முழுவதுமே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்ளிகபிள் ஆகும், கரெக்டுங்களா, ரைட். ஸோ இப்போ எதுக்காக அந்த எல்எல்பி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008லையும் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932லையும் இந்த ஃபேமோடைய மீனிங் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அசைன் பண்ணி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஆகையால் பார்ட்னர்ஷிப்போடைய மீனிங் நம்ம பார்த்தோம், நெக்ஸ்ட் எல்எல்பியோடைய மீனிங் நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா, ரைட். ஸோ இப்போ ஃபேம்னா என்ன, an entity which comes into existence as a result of பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டோடைய ஒரு வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேம், இந்த என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரைட். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஃபேமோடைய மீனிங் நம்ம பார்த்துட்டோம், கரெக்டுங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபேமோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, ரைட். ஸோ ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி ஃபேம் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ் இல்லை. அதாவது டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஃபேம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக வகைப்படுத்துகிறாங்க, அதாவது 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ஃபேம் விச் இஸ் டாக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 184. இப்போ இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபேம்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ப்ரொவிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம்ப்பா. அப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் யூ ஆல் ஷுட் பேர் வித் மீ இல்லையா, ரைட். ஸோ கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் நல்லா படிங்க, அந்த செக்ஷன்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபேம் என்ன செய்கிறாங்க, ஃபேம்னா என்னன்னு தெரியும், an entity which comes into existence as a result of partnership agreement அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃபேம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பர்பஸுக்காக டேக்ஸ் லைபிலிட்டி பர்பஸ்க்காக என்ன செய்கிறாங்க 2 விதமாக வகைப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு விதம் என்ன அப்படின்னா ஃபேம் விச் இஸ் டாக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 184, இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபேம் விச் இஸ் டாக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 185 இல்லையா. இந்த 2 டைப் தான், இந்த 2 வகை தான், ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைப் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபேம் விச் இஸ் டாக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 184 அப்படின்னு சொல்லுது இல்லையா. அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், கரெக்டுங்களா, ரைட். ஸோ 184 படி என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஃபேமை எப்படி டேக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதோட ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் ஃபேம் அசஸ்ட் அண்டர் செக்ஷன் 184 இல்லையா, ப்ரொவிஷன் ரிகார்டிங் ஃபேம் அசஸ்ட் அண்டர் 184 இல்லையா, ரைட். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ப்ரொவிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லை. அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா those firms which fulfill the following condition
இஸ் அசஸ்ட் அண்டர் செக்ஷன் 184. அதாவது இப்போ கீழே கொடுக்கப்பட்ட கண்டிஷன்ஸை எந்த ஃபார்ம் ஃபுல்ஃபில் பண்ணுதோ அந்த ஃபார்மோடைய டேக்ஸ் லைபிலிட்டியை இந்த செக்ஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அசஸ் பண்ண போகிறோம் இல்லையா. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபார்ம் என்ன செய்கிறாங்க, டேக்ஸ் லைபிலிட்டி பர்பஸுக்காக என்ன செய்கிறாங்க, 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒரு வகை என்ன, ஃபஸ்ட் ஒன் என்ன, ஃபார்ம் விச் இஸ் டாக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 184. இன்னொரு டைப் என்ன, ஃபார்ம் விச் இஸ் டாக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 185 இல்லையா. எந்த ஃபார்ம் இப்போ கொடுக்கப்பட்டுக்கிற இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுதோ அந்த ஃபார்மோடைய டேக்ஸ் லைபிலிட்டியை செக்ஷன் 184 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா, ரைட்டு. ஸோ இப்போ செக்ஷன் 184 ப்ரொவிஷன்ஸ் பார்க்குறோம். அதுக்கு முன்பு தான் கண்டிஷன்ஸ் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், அதுக்கு கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும் இல்லையா. என்ன இருக்கணும், பார்ட்னர்ஷிப் டீட் இல்லையா, ரைட். கூட்டு பத்திரம், டீட்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டீட் என்பது டாக்குமெண்ட், பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்னர்ஷிப் என்பது கூட்டு இல்லையா, கூட்டு பத்திரம் இல்லையா. கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு பத்திரம் இருக்கணும் இல்லையா, ரைட். ஸோ கண்டிப்பாக அந்த நிறுவனத்துக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனே அதுதான். இந்த கண்டிஷன் இருந்து எந்த ஃபார்முக்கு இருக்குதோ அந்த ஃபார்ம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதோடைய டேக்ஸ் லைபிலிட்டியை செக்ஷன் 184 நம்ம என்ன செய்ய போகிறோம், அசஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும் இல்லையா. அந்த ஃபார்முக்கு என்ன இருக்கணும், கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும், அதாவது கூட்டு பத்திரம், கூட்டு டாக்குமெண்ட் இருக்கணும் இல்லையா, ரைட். ஸோ நம்பர் 2 பாருங்கள், டீட் மஸ்ட் ஸ்பெசிஃபை த இண்டிவிஜுவல் ஷேர் ஆஃப் ஏ பார்ட்னர். அந்த டீடில் என்ன சொல்லியிருக்கணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னருடைய இண்டிவிஜுவல் ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும் இல்லையா. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபார்முக்கு வந்து ரெண்டு செக்ஷனில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லைபிலிட்டி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒன்று 184 செக்ஷன், இன்னொன்று செக்ஷன் 185. 184 செக்ஷன் கீழே எப்படி ஒரு ஃபார்மோடைய டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிப்போம் அப்படின்னா சில கண்டிஷன்ஸை அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதில் ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஃபார்முக்கு என்ன இருக்கணும், பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். கரெக்டுங்களா. பார்ட்னர்ஷிப் டீட் என்பது என்னது, கூட்டு பத்திரம் இருக்கணும் இல்லையா, ரைட். ஸோ அது இருந்திருக்கணும். நம்பர் 2, அந்த பத்திரத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்னருடைய கூட்டாளியோடைய இண்டிவிஜுவல் ஷேரை என்ன செய்யணும் அப்படின்னா கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். இது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் பாருங்கள், டீட் ஷுட் பி சர்டிஃபைடு பை ஆல் த பார்ட்னர்ஸ். அந்த டீடை யாரால் சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற மற்ற அனைத்து கூட்டாளிகளிடம் சர்டிஃபை பண்ணியிருக்கணும் இல்லையா, ரைட். எக்ஸப்ட் மைனர் பார்ட்னர் தவிர்த்து அந்த பார்ட்னர்ஷிப்பில் யாரெல்லாம் பார்ட்னரோ அவங்க எல்லாருமே அந்த டீட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சர்டிஃபை பண்ணியிருக்கணும் இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டை சர்டிஃபை பண்ணியிருக்கணும். இது தேர்ட் கண்டிஷன். ஃபோர்த் கண்டிஷன் பாருங்கள், ஒருவேளை அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஃபார்ம் இல்லைங்களா, ரைட். இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஃபார்மை ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், ஆல்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் டீடை மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா ஷுட் பி ரிவைஸ்ட். பார்ட்னர்ஷிப் டீட் ஷுட் பி ரிவைஸ்ட் இல்லையா, ரைட். ஸோ ரிவைஸ்டு பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் ரெக்வயர்ட் if there is any change in the constitution of the firm இல்லையா. அந்த பார்ட்னர்ஷிப் டீடு நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். எப்போ ரிவைஸ் பண்ணணும், ஒருவேளை அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் இல்லை மாற்றங்கள் இருந்தால் கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் டீடையும் திருத்தி அமைத்தல் வேண்டும். இது ஃபோர்த் கண்டிஷன். அப்போ 4 கண்டிஷன் பார்த்துக்கிறோம் இல்லையா. 4 கண்டிஷன் என்னென்ன, ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும். நம்பர் 2 என்ன பார்த்தோம், அந்த டீட் மஸ்ட் ஸ்பெசிஃபை த இண்டிவிஜுவல் ஷேர் ஆஃப் ஏ பார்ட்னர். அந்த டீட் என்ன செய்யணும், மற்ற பார்ட்னர்ஸும் என்ன செய்யணும் அப்படின்னா சர்டிஃபை பண்ணணும், எக்ஸப்ட் அ மைனர் பார்ட்னர். ஒருவேளை அந்த ஃபார்மோடைய கான்ஸ்டியூஷனை நம்ம மாற்றி அமைக்க நினைத்தால் கட்டாயமாக அந்த டீடையும் நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். இந்த 4 கண்டிஷன்ஸை எந்த ஃபார்ம் ஃபுல்ஃபில் பண்ணுதோ அந்த ஃபார்மோடைய டேக்ஸ் லைபிலிட்டியை எந்த செக்ஷன் கீழே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 184. கிளியராக புரியுதுங்களா. 4 கண்டிஷன் தான், ஈஸியாக படிச்சுங்க ராஜா, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது, ஃபார்ம் விச் இஸ் டாக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 185. உங்களுக்கு தெரியும், எந்த ஃபார்ம் விச் டஸ் நாட் ஃபுல்ஃபில் த கண்டிஷன் laid down under section 184 shall be assessed under section 185. அதாவது 184ல் அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாத ஃபார்மோடைய டேக்ஸ் லைபிலிட்டியை 185 செக்ஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த ஃபார்மோடைய டேக்ஸ் லைபிலிட்டியை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், கரெக்டுங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம வேகமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டாபிக் போயிடலாம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள், ப்ரொசீஜர் ரிகார்டிங் ஃபார்ம்ஸ் அசஸ்ட் அண்டர் செக்ஷன் 184. அதாவது ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி அடாப்டட் டு கம்ப்யூட் த டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் அசஸ்ட் அண்டர் செக்ஷன் 184. அதாவது 184 செக்ஷனுக்கு கீழே ஃபார்மோடைய டேக்ஸ் லைபிலிட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட் பண்ண போகிறோம். அப்படி கம்ப்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்ஸையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடாப்ட் பண்ணி தான்
டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் ஃபேமை நம்ம என்ன செய்ய முடியும் அண்டர் செக்ஷன் 184 கம்ப்யூட் பண்ண முடியும். கிளியராக புரியுதுங்களா? நான் 2 விஷயம் சொன்னேன். ஃபேமை வந்து என்ன செய்கிறாங்க, டேக்ஸ் லைபிலிட்டிக்காக 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று செக்ஷன் 184 ஒன்று, இன்னொன்று 185 சொன்னேன். 184 4 கண்டிஷன் சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது, பார்ட்னர்ஷிப் டீடு இருக்கணும். அந்த பார்ட்னர்ஷிப் டீடு ஒவ்வொரு பார்ட்னரோடைய இண்டிவிஜுவல் ஷேரை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். நம்பர் 3 என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் அக்ரி அந்த டீல் என்ன செய்யணும், ஒவ்வொரு பார்ட்னரும் சர்டிஃபை பண்ணியிருக்கணும் எக்ஸப்ட் மைனர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 4th கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஃபேமை வந்து நம்ம எதாவது மாற்றி அமைக்க நினைத்தால் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஷிப் டீடையும் நம்ம என்ன செய்யணும், ரிவைஸ் பண்ணணும். இல்லைங்களா? இதாங்க அந்த கண்டிஷன். இந்த 4 கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணுற ஃபேமை நம்ம என்ன செய்வோம், செக்ஷன் 184 நம்ம என்ன செய்வோம், அதுக்கான டேக்ஸ் லைபிலிட்டியை அசஸ் பண்ணுவோம், கம்ப்யூட் பண்ணுவோம். இல்லையா? ரைட். 185 நம்ம என்ன பார்த்தோம், இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாத ஃபேமை 185 செக்ஷனில் நம்ம என்ன செய்வோம், அதோட டேக்ஸ் லைபிலிட்டியை கம்ப்யூட் பண்ணணும்னு பார்த்தோம். 184 ஃபேமோடைய டேக்ஸ் லைபிலிட்டியை அசஸ் பண்ணணும் அப்படின்னா, டேக்ஸ் லைபிலிட்டி அசஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த 4 ஸ்டெப்பையும் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும், அடாப்ட் பண்ணணும். அதில் 4 ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட், ஃபஸ்ட்டு புக் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்ப்பா. நம்பர் 2 கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம். நம்பர் 4 கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி. இந்த 4 ஸ்டெப்பின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் அ ஃபர்ம் ஷுட் பி அசஸ்ட் அண்டர் செக்ஷன் 184. இல்லையா? ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை, புக் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இன்கம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட். அதாவது செக்ஷன் 184 கீழே ஃபேமோட டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட். புக் ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இல்லையா? அதுக்கான ஸ்பெசிமெனை நான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸிப்பா ஸ்பெசிமென். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட் 2 காலம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு காலம் பர்டிகுலர்ஸ், செகண்ட் காலம் ருபீஸ். ஃபஸ்ட்டு காலமில் பாருங்கள், நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? ரைட். ஸோ அப்போது புக் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேஸ் என்ன அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஸ் பர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுதான் பேஸ். இல்லையா? நெட் ப்ராஃபிட்டையோ இல்லை லாஸையோ வைத்து தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா புக் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? ரைட். ஸோ அப்போ நெட் ப்ராஃபிட்டை பேஸாக எடுத்துக்கணும். அது கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் பேமெண்ட்ஸ், remuneration like salary, commission, etc. given to all partners of the firm if already debited in profit and loss account. இல்லைங்களா? ரைட். ஸோ ஆல் பேமெண்ட்ஸ் அண்ட் ரெமுனரேஷன்ஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் கூட ஆட் பண்ணணும். அதன் பிறகு நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் given to all partners in excess of 12%. இல்லையா? அப்போ நான் உங்களை குழப்ப விரும்பலை. புக் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட்டை பேஸாக வச்சுக்கணும். அந்த நெட் ப்ராஃபிட்டை பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்ஸ் அண்டு ரெமுனரேஷன் நம்ம ஆட் பண்ணணும். அது கூட என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராக்கெட்டில் பாருங்கள், எக்ஸஸ் ஆஃப் 12%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருந்தால் அதை ஆட் பண்ணணும். ஒரு வேளை 15% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன், அப்போ எக்ஸஸ் எவ்வளோ இருக்குது, 3%, அதை ஆட் பண்ணிக்கணும். இல்லையா? ரைட். அதான் எக்ஸஸ் ஆஃப் 12%. இது ஃபார்மேட் ஸ்பெசிமென். ஸோ அது கூட ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆட் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் வச்சு நம்ம என்ன செய்யணும், ஆல் அதர் இன்கம்ஸ் நம்ம என்ன செய்யணும், நம்ம டிடெக்ட் பண்ணணும். அதாவது ஆல் இன்கம்ஸ் கிரெடிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பட் இட் இஸ் டு பி டாக்ஸ்ட் அண்டர் அதர் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆல் அதர் இன்கம்ஸை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக? ரைட். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். புக் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிச்சிங்க, நெட் ப்ராஃபிட்லேருந்து பேமெண்ட்ஸ் அண்ட் ரெமுனரேஷன் ஆட் பண்ணிங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதுவும் குறிப்பாக எக்ஸஸ் ஆஃப் 12%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்தால், அதாவது 15% இருந்தால் 3% தான் எக்ஸஸ். அந்த 3% தான் நம்ம என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை நெட் ப்ராஃபிட் கூட ஆட் பண்ணணும். அதோட சேர்த்து ஆல் அதர் இன்கம்ஸை நம்ம என்ன செய்யணும், லெஸ் பண்ணால் என்ன கிடச்சிடும், புக் ப்ராஃபிட் கிடச்சிடும். அப்போ ஸ்டெப் 1 கம்ப்யூட்டேஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ஸ்டெப் என்ன, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம். இல்லையா? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம் ரொம்ப சிம்பிள். பிஸ்னஸ் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, புக் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச பிறகு அந்த புக் ப்ராஃபிட்லேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அட்மிசபிள் ரெமுனரேஷனை நம்ம மைனஸ் பண்ணணும். அட்மிசபிள் ரெமுனரேஷனை மைனஸ் பண்ணால் வர பேலன்ஸுக்கு பேர் என்ன, பிஸ்னஸ் இன்கம். அதாவது பிஸ்னஸ் இன்கம் எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, புக் ப்ராஃபிட் ஸ்டெப் 1ல் கண்டுபிடிச்ச புக் ப்ராஃபிட் ஆர் புக் லாஸ். ஸோ கண்டுபிடிச்ச பிறகு அந்த புக் ப்ராஃபிட் ஆர் லாஸை வைத்துக்கொண்டு அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அட்மிசபிள் ரெமுனரேஷனை லெஸ் பண்ணால் நமக்கு வர பேலன்ஸுக்கு பேர் என்ன,
பிஸ்னஸ் இன்கம். அது என்ன அட்மிசபிள் ரெமுனரேஷன் அப்படின்னா செக்ஷன் 40 சப்செக்ஷன் பி சொல்லுது இல்லையா. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்மிசபிள் ரெமுனரேஷனாக என்னென்னு சொல்லுது இல்லையா. ரைட். ஸோ எப்படி அந்த ரெமுனரேஷனை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் நான் 2 ப்ரொவிஷன் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ப்ரொவிஷன் பாருங்கள். ஃபார் ஃபஸ்ட் 3 lakh rupees இல்லை புக் ப்ராஃபிட்டோடைய ஃபஸ்ட்டு 3 lakh rupeesக்கு எவ்வளோ ரெமுனரேஷன் 1,50,000 ஆர் 90% ஆஃப் புக் ப்ராஃபிட் whichever is higher. WEHனா என்ன, whichever is higher. எப்படி இந்த அட்மிசபிள் ரெமுனரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம அட்மிசபிள் ரெமுனரேஷன் மைனஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா புக் ப்ராஃபிட்லேருந்து பிஸ்னஸ் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த அட்மிசபிள் ரெமுனரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வர புக் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு 3 lakh rupeesக்கு 1,50,000 அல்லது 90% ஆஃப் புக் ப்ராஃபிட் எடுத்து அதில் எது அதிகமோ விச்செவர் இஸ் ஹையர் அதை என்னவா எடுத்துக்கணும், அட்மிசபிள் ரெமுனரேஷனாக எடுத்துக்கணும். இது ஃபஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பாருங்கள். ஒருவேளை 3 lakhsக்கு மேலே இருந்தது, அதாவது பேலன்ஸ் ஆஃப் புக் ப்ராஃபிட், அதுக்கு அட்மிசபிள் ரெமுனரேஷன் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 60% ஆஃப் புக் ப்ராஃபிட். ரொம்ப சிம்பிள்ப்பா. புக் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டெப் 2 பிஸ்னஸ் இன்கம் கண்டுபிடிக்கணும். இந்த பிஸ்னஸ் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அட்மிசபிள் எக்ஸ்பென்சஸை அட்மிசபிள் ரெமுனரேஷனை மைனஸ் பண்ணணும். இந்த அட்மிசபிள் ரெமுனரேஷன் 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரொவிஷன், உங்களோட புக் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு 3 lakh rupees இருந்தால் அந்த 3 lakhs rupeesக்கு அட்மிசபிள் ரெமுனரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1,50,000 ஆர் 90% ஆஃப் புக் ப்ராஃபிட் எடுத்து அதில் எது அதிகமோ அந்த அமௌண்ட்டை அட்மிசபிள் ரெமுனரேஷனாக எடுத்துக்கணும். செகண்ட் கேட்டகரி என்ன சொல்லுது, 3 lakh மேலே இருந்தால் ஒருவேளை அதிகமாக இருந்தால் பேலன்ஸ் ஆஃப் புக் ப்ராஃபிட் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 60% ஆஃப் புக் ப்ராஃபிட் தான் என்ன அப்படின்னா அட்மிசபிள் ரெமுனரேஷன். அந்த அமௌண்ட் எடுத்து மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான் புக் ப்ராஃபிட். என்ன கிடச்சிடும், பிஸ்னஸ் இன்கம் கிடச்சிடும். கரெக்டுங்களா. ரைட். இப்போ நம்ம வேகமாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். அதாவது தேர்ட் ஸ்டெப் என்ன, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் இல்லையா. டோட்டல் இன்கம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டோட்டல் இன்கம்னா எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ரைட். டோட்டல் இன்கம்னா என்ன, வாட் இஸ் டோட்டல் இன்கம், அக்ரிகேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் வேரியஸ் செட்ஸ் இல்லையா. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் இன்கமோட மீனிங் அதுதான். கரெக்டுங்களா. ரைட். ஸோ இப்போ டோட்டல் இன்கம்னா என்ன, when a firm aggregates all its income of various sets relating to the ப்ரீவியஸ் இயர் இல்லையா. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதில் பாருங்கள் சில டிடக்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். டிடக்ஷன்ஸ் பாருங்கள், செக்ஷன் 80G இதெல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும் டிடக்ஷன்ஸ் இதெல்லாம் இல்லையா. ரைட். ஸோ 80G என்ன அப்படின்னா டொனேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஏன் படிக்கணும் அப்படின்னா இந்த ஜிடிஐ நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ அதில் சில டிடக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா. ரைட். ஸோ அதனால் இது நம்ம படித்தாகணும். செக்ஷன் 80G டொனேஷன், செக்ஷன் 80GGA அது டொனேஷன் கான்ட்ரிபியூஷன் டு சர்டன் ஃபண்ட்ஸ். கரெக்டுங்களா. ரைட். நெக்ஸ்ட் செக்ஷன் 80GGC டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பை எனி பர்சன். செக்ஷன் 80IA இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் செக்ஷன் 80IAB அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். சாரி 80IAB செட்டிங் அப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். 80IC பாருங்கள் செட்டிங் அப் இண்டஸ்ட்ரி இன் பேக்வேர்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ரைட். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ். இது இல்லாமல் வேறு சில டிடக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த டிடக்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80IB அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ் இல்லையா. ரைட். ஸோ நியூ இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ் அதுக்காக கொடுத்துருக்காங்க. 80JJA யூஸ் ஆஃப் பயோ வேஸ்ட். இந்த மாதிரி நிறைய டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. கரெக்டுங்களா. ரைட். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது என்ன அப்படின்னா 80G for donation, 80GGA contribution to certain funds, 80GGC donation to political parties by any person. Next 80IA infrastructure projects. Next பாருங்கள் 80IAB அதுக்கப்புறம் setting up special economic zone. 80IC இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா setting up industry in backward state. அது இல்லாமல் 80JJAலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க உங்களோட இன்கம் டேக்ஸ் புக்கில் கவர்மெண்ட் நேரம் புக்கில் இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது tax liability of a firm assessed under 184 இல்லையா. டேக்ஸ் லைபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் லைபிலிட்டி இருக்குது. அதோட டேக்ஸ் ரேட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ரைட். ஸோ இப்போ டேக்ஸ் ரேட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். The following are the tax rates applicable for the assessment year 2019-20. அதில் ஃபஸ்ட் பாருங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதோடைய டேக்ஸ் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112 அதோடைய டேக்ஸ் ரேட் 20%. நெக்ஸ்ட்டு வின்னிங் ஃப்ரம் லாட்டரி ரேசஸ் எக்ஸெட்ரா அதோடைய டேக்ஸ் ரேட் 30%. இன்கம் அது ப்ராக்கெட்டில் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்னு கொடுத்துருப்பேன், அது 30%. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சர்சார்ஜ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 12% எடுத்து ஆட் பண்ணணும். இந்த சர்சார்ஜ் எப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
நம்மளோட டோட்டல் இன்கம் எக்ஸிட்ஸ் ருபீஸ் 1 crore. ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே நம்மளோட இன்கம் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், சர்சார்ஜ் 12% எடுத்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அட் 4% ஆஃப் டேக்ஸ் ப்ளஸ் சர்சார்ஜ். கரெக்டுங்களா? ரைட். ஸோ இதெல்லாமே வந்து அப்படின்னா டேக்ஸ் லைபிலிட்டி இல்லைங்களா? ரைட். ஸோ இதை படித்த பிறகு வேறு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரொவிஷன் ரிகார்டிங் ஃபர்ம்ஸ் அசஸ்ட் அண்டர், இதெல்லாமே செக்ஷன் 184க்கான ப்ரொவிஷன்ஸ். ஸோ செக்ஷன் 185 உடைய ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் தாங்க. 4 ஸ்டெப் பார்த்தோம். என்னென்ன ஸ்டெப் பார்த்தோம்? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி இல்லையா? ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி. அதாவது செக்ஷன் 185ல் ஃபர்மோடைய டேக்ஸ் லைபிலிட்டி அசஸ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்பு தான் இருக்குது இல்லையா? அங்கே 4 ஸ்டெப்பு, 184ல் 4 ஸ்டெப்பு, செக்ஷன் 185ல் 3 ஸ்டெப்பு தான் இருக்குது இல்லையா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து புக் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சம்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன சம் தான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இல்லையா, உங்களுக்கு புரிகிறதுக்காக. புக் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்காக ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் எ ஃபர்ம் அசஸ்ட் அண்டர் செக்ஷன் 184. அவங்களே கொடுத்துட்டாங்க எந்த செக்ஷன் கீழே அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 184 கீழே என்ன செய்கிறாங்க, அசஸ் பண்ணுறாங்க. They share profit and losses in the ratio of 3:2 இல்லையா? இந்த 3:2 ரேஷியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாப நட்டத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறாங்க. The profit and loss account of the firm for the year ending on 31st March 2019 shows a net profit of rupees 50,000. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், புக் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட பேஸ் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஸ் பர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம ஸ்பெசிமெனில் படித்தோம். கரெக்டுங்களா? ரைட். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000 rupees கொடுத்துருக்காங்க. After debiting rupees 14,000 for interest paid to A at 14% and rupees 10,000 for salary paid to B இல்லையா? அதாவது 14,000 ஃபார் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் டு ஏக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. எவ்வளோ ரூபா அப்படின்னா 14,000 ரூபாய். எவ்வளோ ரேட்டில் பே பண்ணுறாங்க அப்படின்னா 14%. அப்போ எக்ஸஸாக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2%. சரிங்களா? ஏன்னா 12% வரைக்கும் தான் லிமிட். இங்கே 14% என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸஸ் எவ்வளோ அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2%. 10,000 rupees ஃபார் சேலரி பெய்ட் டு பி இல்லைங்களா? ரைட்டு. 10,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க பிக்கு. அப்போ ஏக்கு வந்து ஒரு 14,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, பிக்கு வந்து ஒரு 10,000 rupees சேலரி கொடுக்குறாங்க. ஆனால் ஏக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பார்ட்னருக்கு, அதில் 14% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்லேருந்து எக்ஸஸ் எவ்வளோனா 2%. மட்டும் தான் என்ன செய்யணும் அப்படின்னா புக் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்துக்கோம். இங்கே பாருங்கள், கேல்குலேட் புக் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷன் கேல்குலேஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட் இதுதான் ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள் பர்டிகுலர், செகண்ட் காலம் ருப்பீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். பர்டிகுலர்ஸில் பாருங்கள் நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். கரெக்டுங்களா? ரைட். ஸோ 50,000 ரூபாய் கொஷனில் கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். சேலரி, ரெமுனரேஷன் இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 12%. அப்போது இங்கே 14% கொடுத்துருக்காங்க. அப்போது லிமிட் எது வரைக்கும்னா 12% தான் லிமிட்டு இல்லையா? எக்ஸஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2% எக்ஸஸ். அப்போ பாருங்கள் 14,000லேருந்து இன்ட்டு 2/14 இல்லை? அதான் எக்ஸஸ். டிஃப்ரென்ஸ் வந்து 2 நியூமரேட்டரில் இருக்கணும், டினாமினேட்டரில் 14 இல்லையா? அவுட் ஆஃப் 14 அதில் 2 வந்து டிஃப்ரென்ஸ் எக்ஸஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 14,000 இன்ட்டு 2/14 போட்டிங்கன்னா 2,000 rupees வரும் இல்லையா? ரைட். அது 2,000 ரூபாய். சேலரி வந்து பி பார்ட்னருக்கு வந்து 10,000 rupees கொடுத்துருக்காங்க இல்லையா? அது ஒரு 10,000 rupees. இப்போ பாருங்கள் 50,000 + 2,000 + 10,000 இதெல்லாம் ஆட் பண்ணால் 62,000 rupees புக் ப்ராஃபிட் வந்துடும். இந்த சம் ரொம்ப ஈஸி சம். ஸோ அது உங்களுக்கு புரியுறதுக்காக சின்ன சம் எடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த சம் போகலாம். அதே தான். ஃப்ரம் த ஃபாலோயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் எ ஃபர்ம் கேல்குலேட் புக் ப்ராஃபிட், ரெமுனரேஷன் அண்ட் டாக்ஸபிள் இன்கம். நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமுனரேஷன் பார்த்தோம் இல்லையா? செக்ஷன் 40 சப்செக்ஷன் பி பார்த்தோம் இல்லையா? அதை வைத்து ஒரு சம் நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன் உங்களுக்கு புரிதலுக்காக. அண்டு டாக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இல்லையா? ரைட். ஸோ உங்களுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள் பர்டிகுலர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 15% அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரைட். ஸோ அதில் ஆர் வந்து 30,000, எஸ் வந்து 15,000. ரைட்டுங்களா? ரைட். அப்போ எக்ஸஸ் எவ்வளோ? 3%. ஏன்னா 12% வரைக்கும் தான் லிமிட் இருக்குது. இங்கே 3% எக்ஸஸ். சேலரி பாருங்கள், ஏ வந்து 30,000, பி வந்து 20,000. கரெக்டுங்களா? ரைட். அதர் எக்ஸ்பென்சஸ் 25,000. ஸோ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் எவ்வளோ வருது? 1,20,000. ஸோ கிரெடிட் சைடில் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ராஸ் ப்ராஃபிட் ஒரு 65,000 ரூபாய். நெட் லாஸ் ஏக்கு வந்து ஒரு 30, பிக்கு ஒரு 15. பாருங்கள் லாஸ் வந்துருக்கு. அப்போ புக் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன பேஸ்ன்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட்
ஆர் நெட் லாஸ் ஆஸ் பர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நீங்கள் நெட் லாஸ் கிராஸ் ப்ராஃபிட்டை பார்த்து எடுத்துடாதீங்க. புக் ப்ராஃபிட்டோட பேஸ் என்ன அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் தான். இங்கே நெட் லாஸும் வந்திருக்கு. எவ்வளோ ரூபா வந்திருக்கு? 55,000 rupees. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பேஸ் நெட் லாஸை எடுத்து பேஸாக நம்ம பிஸ்னஸ் ப்ராஃபிட்டை புக் ப்ராஃபிட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ரைட். ஸோ அதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். calculation of book profit, particulars first column, second column, amount column. Particulars base என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் as per ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 55,000 நான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்படின்னா ஏ அண்ட் பியோடைய லாஸை நான் ஆட் பண்ணி அதோட டோட்டல் போட்டுருவேன் 55,000. இல்லையா? அதோட சேலரி கொடுக்குறாங்க. சேலரி டு ஏ அண்ட் பி இல்லையா? எவ்வளோ கொடுக்குறாங்க? 30,000 அண்ட் 20,000 இல்லை சேலரி கொடுக்குறாங்க. ஸோ ஆட் பண்ணால் 50,000 சேலரி. ஸோ இதை ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? அது கூட நெட் லாஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,000 rupees நெகட்டிவ் ப்ராஃபிட், அதாவது லாஸ் மைனஸில் வருது இல்லையா? லாஸ் -5,000 புக் லாஸ் அப்படின்னு வருதுங்க இல்லையா? ரைட்டு. ஸோ இதுதான் கேல்குலேஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட். செகண்ட் நம்ம என்ன கண்டுபிடி சொல்லிக்கிறாங்க அப்படின்னா கேல்குலேஷன் ஆஃப் ரெமுனரேஷன் கண்டுபிடி சொல்லிக்கிறாங்க இல்லையா? அந்த அட்மிசிபிள் ரெமுனரேஷன் பார்த்தோம் இல்லையா? அது கண்டுபிடி சொல்லிக்கிறாங்க. அப்போ ரெமுனரேஷனுக்கு நான் வந்து 2 ப்ரொவிஷன் சொல்லி கொடுத்தேன். என்ன ப்ரொவிஷன் சொல்லி கொடுத்தேன்? உங்களோட புக் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு 3 lakh rupeesக்கு என்ன செய்யணும்? 1,50,000 ஆர் 90% ஆஃப் புக் ப்ராஃபிட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டுங்களா? அந்த ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நான் ஸ்க்ரால் பண்ணி நான் சீக்கிரமாக அதை எடுத்து உங்கள்கிட்ட காட்டிட்டுறேன். ரைட். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 lakhக்கு 1,50,000 ஆர் 90% ஆஃப் புக் ப்ராஃபிட் விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்த்துருப்போம். நோட் பாருங்கள். 1,50,000 இன் கேஸ் ஆஃப் லாஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா? ரைட். இப்போது நீங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வந்திருக்கு இல்லை? லாஸ் வந்திருக்கு. கரெக்டுங்களா? ரைட். ஸோ லாஸ். ஸோ ஆக்சுவல் ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 rupees. ஆக்சுவல் ரெமுனரேஷன் சேலரி டு ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட்னர் ஏக்கு 30,000, பிக்கு வந்து 20,000. இது ஆக்சுவல் ரெமுனரேஷன் 50,000. ஆர் சின்ஸ் தேர் இஸ் புக் லாஸ் இருக்கிறதுனால இந்த லிமிட் இஸ் விச் எவர் இஸ் லெஸர் இஸ் அலவுட் இல்லையா? நான் என்ன சொன்ன லாஸாக இருந்தால் 1,50,000 சொல்லியிருந்தேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம். ஆக்சுவல் ரெமுனரேஷனையும் புக் லாஸையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா விச் எவர் இஸ் லோயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 தான் லோயர். ஸோ அப்போ ரெமுனரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 rupees. எப்போ நம்ம ஹையர் எடுக்கணும்? புக் ப்ராஃபிட் இருக்கும்பொழுது. இங்கே லாஸ் வந்ததுனால விச் எவர் இஸ் லெஸர் லோயர் அதை எடுத்துக்கணும் இல்லையா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த செம்ம பொறுத்த வரைக்கும்? கேல்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் இன்கம். இந்த டாக்ஸபிள் இன்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட் புக் ப்ராஃபிட், ஆனால் இங்கே புக் ப்ராஃபிட் இல்லை, புக் லாஸ் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 rupees வந்திருக்குது இல்லையா? அந்த புக் லாஸ் கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெமுனரேஷன் கண்டுபிடிச்சிடும் இல்லையா? அதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லெஸ் பண்ணிக்கணும். ஸோ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 rupees டாக்ஸபிள் இன்கம் இல்லையா? ரைட். ஸோ மைனஸில் வந்திருக்குது இல்லையா? டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோ? -55,000, அதாவது லாஸில் வந்திருக்குது. ஸோ டாக்ஸபிள் இன்கம் -55,000. ஸோ இந்த கிளாஸோடைய நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ம்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்? அதோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஃபர்ம்னா என்ன, பார்ட்னர்ஷிப்னா என்ன, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபர்மை டேக்ஸ் லைபிலிட்டி பர்பஸ்க்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மை 2 விதமாக வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று செக்ஷன் 184, இன்னொன்று செக்ஷன் 185 அப்படின்னு பார்த்தோம். செக்ஷன் 184ல் நம்ம வந்து ஃபர்மோடைய டேக்ஸ் லைபிலிட்டி அசஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த ஃபர்மானது பார்ட்னர்ஷிப் டீடை கொண்டிருத்தல் வேண்டும். டீடுக்கு அந்த டீடில் என்ன செஞ்சுருக்கணும்? கிளியராக இண்டிவிஜுவல் ஷேர் ஆஃப் ஏ பார்ட்னரை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த டீடு எல்லா பார்ட்னர்ஸ்னாலையும் என்ன செய்ய பண்ணியிருக்கணும் அப்படின்னா சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்கணும் எக்ஸப்ட் அ மைனர் பார்ட்னர். ஒருவேளை ஃபர்மோடைய கான்ஸ்டியூஷனை நம்ம மாற்றி அமைக்க நினைத்தால் பார்ட்னர்ஷிப் டீடையும் மறுபடியும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா செக்ஷன் 184 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் இந்த ஃபர்மோடைய டேக்ஸ் லைபிலிட்டியை கம்ப்ளீட் பண்ணலாம். ஒருவேளை இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாத ஃபர்மோடைய டேக்ஸ் லைபிலிட்டியை செக்ஷன் 185ல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ 184 செக்ஷனில் ஃபர்மோடைய டேக்ஸ் லைபிலிட்டியை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் எத்தனை அப்படின்னா 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட், செகண்ட் ஒன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி. புக் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதோட பேஸ் என்ன? நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஸ் பர் ப்ராஃபிட் லாஸ் ஆகும். அது கூட நம்ம என்ன செய்யணும்? பேமெண்ட்ஸ் அண்ட் ரெமுனரேஷன் ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராக்கெட்டில் எக்ஸஸ் ஆஃப் 12% அதை ஆட் பண்ணணும். மைனஸ் பண்ண வேண்டியது ஆல் அதர் இன்கம்ஸை மைனஸ் பண்ணால் புக் ப்ராஃபிட் கிடச்சிடும். பிஸ்னஸ் இன்கம் செகண்ட் ஸ்டெப் என்னது? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம். அது எப்படி கண்டுபிடிச்சோம்? புக் ப்ராஃபிட்லேருந்து அட்மிசிபிள் ரெமுனரேஷனை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ் பண்ணி பிஸ்னஸ் இன்கம் கண்டுபிடிச்சோம். இந்த அட்மிசிபிள் ரெமுனரேஷனுக்கு நம்ம 2 கேட்டகரி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு அட்மிசிபிள் ரெமுனரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட புக் ப்ராஃபிட்டில் ஃபஸ்ட்டு 3 lakhக்கு அட்மிசிபிள் ரெமுனரேஷன் எப்படி கண்டுபிடிச்சிங்க? 1,50,000 ஆர் 90% ஆஃப் புக் ப்ராஃபிட் விச் எவர் இஸ்
ஹையர். அதை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். ஒருவேளை புக் லாஸ் வந்தால் 1,50,000 மட்டும் தான் எடுத்துக்கணும். 3 lakh ஃபஸ்ட்டு 3 lakhக்கு அந்த ப்ரொவிஷன். அடுத்தது 3 lakh மேலே இருக்கிற பேலன்ஸுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 60% ஆஃப் புக் ப்ராஃபிட் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ரைட். ஸோ கண்டுபிடிச்சா அட்மினிஸ்ட்ரபிள் ரெமுனேஷன் வந்துடும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் கிடச்சிடும். அப்புறம் டோட்டல் இன்கம்னா உங்களுக்கு தெரியும், எல்லா இன்கமும் வேரியஸ் செட்ஸோடைய இன்கம் நம்ம அக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டோட்டல் இன்கம் கிடைக்கும். அதுக்கு சில டிடக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 80G, 80GGA, 80GGC, 80IA, 80IAB, அதுக்கப்புறம் 80ICன்னு ஒன்று இருக்குது, 80JJA அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ரைட். ஸோ இதெல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும் கரெக்டுங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு டேக்ஸ் லைபிலிட்டி ஃபர்ம் அசஸ்ட் அண்டர் 184 அப்படின்னு பார்த்தோம். அதோடைய டேக்ஸ் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்மாக இருந்தால் 15%, லாங் டேர்மாக இருந்தால் 20%, வின்னிங் ஃப்ரம் லாட்ரி ரேசஸ் அந்த மாதிரி இருந்தால் 30%, இன்கம் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் 30%, சர்சார்ஜ் எப்போ வரும் 12% அப்படின்னா டோட்டல் இன்கம் 1 crore எக்ஸீட் ஆகும்போது தான் கரெக்டுங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த் அண்டு எஜுகேஷன் செஸ் ஒரு 4% ப்ளஸ் சர்சார்ஜ். சரிங்களா? இதோட ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஃபர்ம் அசஸ்ட் அண்டர் 185 ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா இங்கே 3 ஸ்டெப்பு தான். ஒன்று என்னது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம், செகண்ட் ஸ்டெப் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம், நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி ரைட்டுங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் 2 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதை தான் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். உங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸில் இன்னும் வந்து கூடுதலாக அட்வான்ஸ் சம்ஸ் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த 2 சம்ஸையும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் நோட்டில் காப்பி பண்ணி புரிஞ்சுங்க. சப்போஸ் டவுட்ஸ் இருந்தால் உங்களோட டவுட்ஸை என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸில் இருக்கட்டும். வில் see you in the next class. Thank you so much. This is Gauthaman signing off from you now. Thank you. Bye.